வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது சட்ட புத்தகம். உலக நாடுகள்லயே சிறந்த நாடு அப்படின்னு எந்த நாட்டு சொல்றாங்க? எந்த நாட்டுல அதிகமா கல்வி கற்றவங்க இருக்காங்களோ அந்த நாட்டையா? எந்த நாட்டுல அதிகமா பணம் செல்வம்லாம் இருக்கோ அந்த நாட்டையா? இல்ல எந்த நாட்டுல அதிகமா வீரர்கள் இருக்காங்களோ அந்த நாட்டையா? இது எதுவுமே இல்லங்க. எந்த நாடு ஒழுக்கத்துல சிறந்த நாடா இருக்கோ அந்த நாட்டை தான் சிறந்த நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாடு ஒழுக்கத்துல சிறந்ததா இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய சட்டங்கள் சிறப்பா இருக்கணும். அப்படி சிறப்பான சட்டங்கள் மிக்க நாடு நம்ம நாடு. காலையில நம்ம தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நள்ளிரவு படுக்கிற வரைக்கும் நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்களுக்கும் அதை எப்படி செய்யணும்னு சில நெறிமுறைகள் இருக்கு, சில சட்டங்கள் இருக்கு. அப்படியான சட்டங்களை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். உதாரணத்துக்கு காலையில நம்ம தூங்கி எந்திரிச்சோன்னு வாக்கிங் போகும்போது ரோட்ல எந்த சைடுல போகணும் அப்படிங்கறத சொல்லக்கூடிய சாலை பாதுகாப்பு சட்டம் தொடங்கி பெண்கள் பாதுகாப்பு சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம், குடும்ப வன்முறை சட்டம், வன பாதுகாப்பு சட்டம், உழவர் பாதுகாப்பு சட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு எண்ணற்ற சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்களை பத்தி நமக்கு சொல்றதுக்காக பொதுமக்களுக்கு புரியுற வகையில, அதுவும் குறிப்பா வெகுஜன மக்களுக்கு ரொம்ப எளிதா புரியக்கூடிய வகையில எளிமையாக சட்ட நுணுக்கங்களை சொல்வதற்காக நம்மோடு இணைகிறாங்க மிகச்சிறந்த தன்முனை பேச்சாளர், கவிஞர். தன்னுடைய பயணத்தில் வருடம்தோறும் நூற்றுக்கணக்கான மாணவர்களை தன்னுடைய திறன்மிக்க பேச்சால் வழிநடத்தக்கூடிய வழக்கறிஞர் முனைவர் சத்யவாணி அவர்கள் நம்மோடு இணையறாங்க உடுமலைப்பேட்டையிலிருந்து. வாங்க நேயர்களே, இந்த வாரம் எந்த சட்டத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். அன்பு பட்டாம்பூச்சி உறவுகளுக்கு வணக்கம். நான் வழக்கறிஞர் சத்யவாணி உடுமலைப்பேட்டையிலிருந்து. இன்னைக்கு சட்ட புத்தகத்துல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகப்பெரிய சவாலை உண்டு செய்கிற போதைப் பொருட்கள் பத்தி தான். ஒவ்வொரு பள்ளியிலும் இன்னைக்கெல்லாம் ஒரு போர்டு வச்சிருக்காங்க, இது போதைப் பொருட்கள் புழக்கம் இல்லாத பள்ளி அப்படின்னு. ஆனா முன்னையெல்லாம் ஒரு தாத்தா தன்னுடைய பேரனை கூப்பிட்டு தாத்தாவுக்கு 10ஆம் நம்பர் பீடி கட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிற போது எங்க அந்த பெயர் நமக்கு மறந்துடுமோ அப்படின்னு அந்த மாணவன் அந்த பெயரை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே தெருக்கோடியில் இருக்கக்கூடிய அந்த பெட்டி கடையில அதை வாங்கி கொண்டு வந்து தாத்தாவிடம் கொடுத்தாலும் கூட ஒன்னே எடுத்து நம்ம குடிச்சு பார்த்தா என்ன அப்படின்னு மனநிலை தோன்றாத காலகட்டத்தில் வாழ்ந்த இளைஞர்களும் மாணவர்களும் உண்டு. அன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு கூட்டு சமுதாயத்துல வாழ்ந்தோம். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட நம்ம செய்கிற தப்பு உடனடியாக வீட்டுக்கு யாராவது ஒருத்தரால தெரியப்படுத்தப்பட்டுவிடும். மானத்துக்கு பயந்தோம். ஐயோ திட்டுவாங்களே அப்படின்னு அந்த திட்டு வாங்குறதுக்கும் அடி வாங்குறதுக்கும் ஏதோ ஒரு வகையில நம்ம பயந்தோம். ஆனா இன்னைக்கு பல மாணவர்கள் சொடுக்கு போட்டா தங்களுடைய கைகளில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பல போதை வஸ்துக்கள் புழக்கத்துல இருக்கு. கடைக்கு போகணும்னு அவசியம் இல்ல, தேடி வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. கைபேசியில சொன்னா வீடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு போதைப் பொருட்களின் புழக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இடமாகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா கடைகளிலும் சுலபமாகவே கிடைக்கிறது. மனசாட்சி இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் மாணவருக்கு விற்பதை தவிர்க்கிறார்கள், இல்லாதவர்கள் விற்றும் கெடுக்கிறார்கள். போதைனா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, மதுபான கடைகளில் போய் பாட்டிலா கலர் கலரா இருக்கக்கூடிய அதை வாங்கி குடிச்சா வர்றதுதான் போதைன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய தவறான ஒரு கண்ணோட்டம். போதை என்பது மாத்திரைகளில் கிடைக்கிறது, மிட்டாய்களில் கிடைக்கிறது, ஊசிகளில் கிடைக்கிறது, பொடியா கிடைக்குது. நமக்கு தெரியுதோ இல்லையோ இளைஞர்களும் மாணவர்களும் எதையெல்லாம் சாப்பிட்டால் தனக்கு போதை வரும் என்பதை எப்படியோ தெரிஞ்சுக்கிறாங்க. போதைனால என்ன ஆயிடும், அவன் சாப்பிடறான் அவன் தூங்குறான் அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஒரு எண்ணம் இருக்கும். போதைனா எல்லாத்திற்குமான காரணம். முன்னையெல்லாம் பசங்க குடிச்சிட்டு ரோட்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, எங்கேயோ விழுந்து கிடந்தான். இன்னைக்கெல்லாம் மிகப்பெரிய மானமாக மதிக்கக்கூடிய பெண்கள் கூட போதைக்கு ஆட்பட்டு தன்னுடைய ஆடை அவிழ்ந்த நிலையில் அவமானத்தில் உருண்டு கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு சுய நினைவே இல்ல. போதை என்ன செய்யும்? போதை ஒருவனுடைய சுய நினைவை இழக்கச் செய்யும். மிகப்பெரிய குற்றங்களை எல்லாம் அதை குற்றமே இல்ல செய்யிடான்னு தூண்டும். மிகப்பெரிய உயரங்களில் இருந்தெல்லாம் குதிக்க செய்யும். யாரை பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அடிச்சு நொறுக்க தோணும். ஆக மொத்தம் போதை ஒரு மனிதன் நல்ல விதமாக வாழ்வதிலிருந்து கெடுக்க செய்கிறது. போதை மிகப்பெரிய ஆபத்து. கல்லூரியிலும் பள்ளிகளிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போதை பழக்கத்தை குறித்த விழிப்புணர்வுகளை வழக்கறிஞர்கள், போலீசார் மற்றும் மருத்துவர்கள் உள்ளிட்ட நபர்களை கொண்டு மாதத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, அங்க ஒரு குழு இருக்கு, 5 பேர் கொண்ட குழு. அதுல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், திட்ட அலுவலர்கள் இருக்கிறார்கள், மாணவர்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். அனைவரும் சேர்ந்து பாதிக்கப்படக்கூடிய மாணவர்களை தடுக்கும் பொருட்டு பல்வேறு விதமான நிகழ்வுகளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட எளிதாக கிடைக்கக்கூடிய புழக்கத்தில் இருக்கக்கூடிய போதைப் பொருட்களை தடுப்பதற்கு யாருனாலே முடியல.
மாணவர்களே கூட முகவர்களாக செயல்படுறான். நீங்க போயிட்டு இருக்கிற போது பேருந்துகளில் பாருங்க, கூட்டமா நிக்கக்கூடிய மாணவன்ல ஒரு மாணவன் கையை ஏந்திட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கான். ஏன்னா அன்னைக்கு அவனுக்கு அந்த சாக்லேட் கிடைக்கல, தனக்கு மயக்கத்தை உண்டு செய்யக்கூடிய அந்த மிட்டாய் கிடைக்கல, அது இன்னொரு மாணவன் கிட்ட இருக்குது, அதை வாங்குறதுக்காக அவன் கால்ல கூட விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கான். என்னங்க வாழ்க்கை? எப்படிங்க தடுக்கிறது? ஆசிரியர் தான் தடுக்கணுமா? முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறது 8 மணி நேரம், ஒரு வகுப்பிற்கு ஒரு ஆசிரியர். பொதுமக்கள் தடுக்கணுமா? எப்படி கேட்க முடியும்? ஒரு பையனை கை நீட்டி கேள்வி கேட்ட முடியுமா? பெத்தவங்க பின்னாடியே என் பையனை கேள்வி கேட்கறதுக்கு நீ யாருன்னு சொல்றாங்க. சமுதாயத்தினால கட்டாயம் தடுக்க முடியாது. அது எங்கே இருந்து தொடங்குகிறதோ அவங்க தான் தடுக்கணும். பேரண்ட்ஸ் தான், பெற்றவர்கள் தான் தடுக்கணும். கூர்ந்து கவனிங்க. யாராவது உங்க பையனை பத்தி ஒரு குறை சொல்லிட்டு ரொம்ப பொங்காதீங்க. என் பையன் அப்படி இல்ல, நீ யார் அதை கேட்கறதுக்கு? உனக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி வெளிநபர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள் அப்படின்னா அதுல ஒரு 10% உண்மை இருந்துருமோ, எதுக்கும் நம்ம கூர்ந்து கவனிக்கலாமோ அப்படிங்கிற ஒரு மனநிலையை வளர்த்துக்குங்க. அப்படிதான் என்னுடைய அம்மா அப்பாக்கள் இருந்தாங்க. ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி இருந்த பெற்றவர்கள் அப்படிதான் இருந்தாங்க. அதுல உண்மை இருக்குதா பொய் இருக்குதான்னு தெரியல, உண்மை இருந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கறதுக்காக கண்டிச்சாங்க. இன்னைக்கு உண்மையே கூட சொன்னாலும் கூட எந்த பெத்தவர்களும் நம்புவதற்கு தயாராக இல்லை. குற்றமே அங்கதாங்க ஸ்டார்ட் ஆகுது. என் புருஷன் நல்லவன், என் பையன் நல்லவன், என் வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் எந்த விதமான தப்பையும் செய்ய மாட்டார்கள் என்னைக்கு நீங்க நம்பிக்கையை வைக்கிறீங்களோ குற்றம் அந்த இடத்துலதான் தொடங்குது. அதனால தயவு கூர்ந்து போதையாக இருந்தாலும் சரி, வேற எந்த தீங்காக இருந்தாலும் சரி, அதை தடை செய்வதற்கான மிக சிறந்த இடம் வீடு. எல்லாரும் உங்க பிள்ளைகளை கூர்ந்து கவனிங்க. சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்குங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு நீங்க கத்தாதீங்க. ஏன்னா எந்த வீட்லயும் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர் பேசினா அவர் நல்லது சொல்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வேறு ஏதேனும் மறைமுகமாக அவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய விஷயத்தை கையாளுங்க. கட்டாயம் மாறுவாங்க. பள்ளிகளில போய் மறைமுகமா சொல்லுங்க, என் பையனுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு. அவங்க அதை வேற மாதிரி கொண்டு செல்வாங்க, கூப்பிடுவாங்க, நல்ல விதமா அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதனால வரக்கூடிய தீங்குகளை எடுத்து சொல்வார்கள். இவர்கள் மாணவர்கள் பருவத்தில் இருக்கிற போதே அவர்கள் திருத்தப்படலைன்னா இளைஞர்களாய் சமுதாயத்துல ஒரு பொது மனிதராக வருகிற போது அவர்களால் அந்த நாடு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கும். வீடு கெடும், நாடு கெடும், எல்லா மனிதர்களும் கெடுவாங்க. அதனால தயவு கூர்ந்து இந்த நிகழ்வின் மூலமாக நான் கேட்டுக்கொள்வது, தவறுகள் தொடங்குகிற இடம் வீடு. தயவு செய்து நீங்கள் அனைவரும் காவலர்களாக மாறுங்கள். சட்டத்தை நீங்களே எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு திருத்த பாருங்க. வீட்டுல பாத்துக்க சொல்றீங்க சரி, ஆனா சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் நீங்க அடுத்த கேள்வியை முன்வைக்கிறீங்க. அது என் காதுல விழுதுங்க. பள்ளி மற்றும் கல்லூரி வளாகத்திற்குள் போதைப் பொருட்கள் யாருனாலும் பயன்படுத்துதல், வைத்திருத்தல், விற்பனை செய்தல், புழக்கத்தில் விடுதல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் சட்டத்தின் முன் மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. ஆனா ஒரு மாணவன் வெளியிலிருந்து ஒரு போதைய பயன்படுத்தி எடுத்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டாரு, ஒரு போதையில் இருக்கிறாரு அப்படின்னா அது முதல் முறை அப்படிங்கிற போது அந்த மாணவன் குற்றம் செய்தவராக யாருடைய கண்ணிலும் படுவதில்லை. குற்றம் இழைக்கப்பட்டவராக அந்த மாணவன் எல்லோருடைய மத்தியிலும் பார்க்கப்படுகிறார். அதனால அவருக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் அந்த மாணவருக்கு போதைப் பொருள் எங்கிருந்து கிடைக்கப்பட்டது அப்படின்னு குறித்த விசாரணை நடத்துவதற்கு நிர்வாகம் முறைப்படியாக காவலரிடம் புகார் அளிக்க வேண்டும். காவலர்கள் அதை சார்ந்து அந்த மாணவனுக்கு போதைப் பொருட்கள் எங்கிருந்து கிடைச்சது, யார் அதை புழக்கத்தில் விடுறாங்கன்னு அவங்க மீது முக்கியமான நடவடிக்கை, வழக்கு பதிவுகள் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனா இந்த மாணவன் தொடர் பழக்கத்திற்கு ஆளாகி நிர்வாகத்திற்குள் வருகிற போது அந்த மாணவனை கல்லூரியிலிருந்தோ பள்ளியிலிருந்தோ இடைக்கால நிறுத்தம் செய்வதற்கான அனைத்து உரிமையும் நிர்வாகத்திற்கு உண்டு. அதாவது சஸ்பெண்ட் பண்றது. தொடர்ந்து அந்த மாணவனுடைய பழக்கம் மற்ற மாணவர்களை கெடுக்கும் விதமாக அமைகிற போது முழுமையாகவே அந்த மாணவனை பள்ளி கல்லூரியிலிருந்து நிறுத்துவதற்கும் அந்த நிர்வாகத்திற்கு உரிமை உண்டு. இதை தவிர்த்து ஒரு மாணவன் போதையில் வளாகத்திற்குள்ளாகவோ வெளியாகவோ குற்ற செயல்களில் ஈடுபடுகிற போது அந்த மாணவன் 18 வயதிற்கு கீழ் இருந்தாலும் சரி அல்லது 18 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி அவர் மீது முழுமையான வழக்கு பதிவு செய்ய வேண்டும். முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும். 18 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய மாணவராக இருந்தால் அவர் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுவார். 18 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய மாணவராக இருந்தால் அவர் முறையான சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவார். அவர் செய்த குற்றத்திற்கு போதையில் செய்திருந்தால் அதற்குண்டான மிக கடுமையான தண்டனைகள் அவருக்கு வழங்குவதற்கு சட்டம் முழுமையான வழிவகை செய்திருக்கிறது. சாதாரணமா ஒரு போதையில போறாரு, ஒரு வண்டி ஓட்டிட்டு போறாரு அப்படின்னா நார்மலான ஒரு குடிமகனுக்கு சட்டம் எந்த வகையில ஒரு தண்டனை கொடுக்கிறதோ, ஒரு ஃபைன் கட்டுறதோ அல்லது குறைந்தபட்ச சிறை தண்டனை இருக்கிறதோ அது எல்லா வகையான தண்டனைகளும் மாணவர்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது சட்ட புத்தகம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த கவிஞர், வழக்கறிஞர் டாக்டர் சத்யவாணி அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு.